36 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய கட்சி இது. தமிழ்நாட்டிற்கு எவ்வளவோ சாதனைகள் செய்த கட்சி, இந்தியாவுக்கு எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்த கட்சி. நம் கட்சிக்கு அனைத்து தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது, செயல் திட்டம் இருக்கிறது, தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறது, எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கின்றோம். ஆனாலும் மக்கள் நம் மீது இன்னும் கூடுதலாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆட்சிக்கு வர முடியும். எல்லாம் நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கோடான கோடி என் தம்பிகளும் தங்கைகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அத்தாட்சி கடந்த மாதம் மாமல்லபுரத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு. ஒரே ஒரு வார்த்தை, என் தம்பிகளை என் தங்கைகளை வாருங்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தை, அங்கே லட்சக்கணக்கான என் தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன்மார்களும் தாய்மார்களும், இதுவரை தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு மாநாடு நடத்தியது கிடையாது யாரும் என்று நான் மட்டும் சொல்லவில்லை, மற்றவர்கள் சொல்லுகின்றனர். இந்த மாநாட்டின் பார்த்து அத்துணை கட்சிகளும் என்னடா எங்கிருந்து தான் வந்தாங்க இவங்க, அவங்களே வந்தாங்க, அவங்களே பஸ் பிடிச்சாங்க, பஸ்ஸுக்கு காசு அவங்களே கொடுத்தாங்க, 3 வேளை சாப்பாடு அவங்களே பஸ்ல எடுத்து தந்தாங்க, குடிக்கிறது தண்ணி எடுத்து இருந்தாங்க, வந்தாங்க, கூடுனாங்க, கை தட்டினாங்க. 10 மணி வரைக்கும் யாரும் கலையில, காலையில 4 மணிக்கு தான் திரும்பி வீட்டுக்கு போக முடிஞ்சது. அதுல 3ல் 1 பங்கு என் சொந்தங்கள் அங்க உள்ள வர முடியல. இதெல்லாம் 45 நாட்கள் 1.5 மாதத்திலே என் சொந்தங்கள் அங்கே கூடினார்கள். இது யாராவது செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் யாராவது செய்ய முடியுமா? இதுதான் ரத்த பாசம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கோடிக்கணக்கான என் தம்பிகள் தங்கைகள். ஆனால் அந்த மாநாட்டிலே நான் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கோடிக்கணக்கான இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு படிப்பு வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். ஒரு தம்பி மேல கூட ஒரு வழக்கு, சின்ன வழக்கு கூட இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய நோக்கம். அதற்கேற்ப இனி வரும் காலத்திலும் நாம் டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அது மட்டுமல்ல, அவ்வளவு பெரிய மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதி. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக எடு. என்ன தயக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு, என்ன தயக்கம் இல்லை, என்ன பயம் முதலமைச்சர் அவர்களுக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சருக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? கர்நாடகாவிலே எடுத்து முடித்து விட்டார்கள், தெலுங்கானாவிலே எடுத்து முடித்து விட்டார்கள், பீகாரிலே எடுத்து முடித்து விட்டார்கள், ஆந்திராவிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரிசாவிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஜார்க்கண்டிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன், நேற்று கூட கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் நாங்கள் மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துகின்றோம் என்று நேற்று அறிவிப்பு. அப்ப கூடமா நம்ம முதலமைச்சருக்கு போய் எது சேரல, இந்த செய்தி சேரல. கர்நாடகாவில் 10 ஆண்டுகள் முன்பு எடுத்துட்டாங்க, மறுபடியும் நேற்று எடுத்திருக்கிறாங்க. அவர் சொன்ன காரணம், கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொன்ன காரணம், மத்திய அரசு 2027 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இருப்பது அவர்கள், அது எனக்கு போதாது, கர்நாடகாவுக்கு போதாது. மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கு ஏதோ தல கணக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் கர்நாடகா போன்ற ஒரு மாநிலத்திற்கு தேவை இன்னும் கூடுதல் புள்ளி விவரங்கள் தேவை, இன்னும் கூடுதல் தரவுகள் தேவை. இந்த தரவுகளும் புள்ளி விவரங்களும் மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லி மீண்டும் 2வது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகா எடுக்கிறாங்களே. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஐயையோ, எனக்கு
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எனக்கு அதிகாரமே இல்லைங்கோ. அப்ப கர்நாடகாவில் எந்த அதிகாரத்தை வச்சு எடுக்கிறாங்க? தெலுங்கானாவில் எந்த அதிகாரத்தை வச்சு எந்த சட்டத்தை வச்சு நடத்தினாங்க? பீகார்ல எந்த சட்டத்தை வச்சு நடத்தி முடித்திட்டாங்க? ஆந்திராவிலையும் ஒரிசாவிலும் எந்த சட்டத்தை வச்சு நடத்துறாங்க? ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லைங்கோ. அப்ப என்ன தமிழ்நாடு என்ன ஜப்பான்ல இருக்குதா, சைனாவில் இருக்குதா? இந்தியாவில் தானே இருக்குது. கர்நாடகாவுக்கு சட்டம் பொருந்தும்னா தமிழ்நாடுக்கு அதே சட்டம் பொருந்தும். தெலுங்கானாவுக்கு சட்டம் பொருந்தும்னா தமிழ்நாடுக்கு பொருந்தும். ஒரிசாவுக்கு, ஆந்திராவுக்கு, பீகாருக்கு ஒரு சட்டம் பொருந்தும்னா தமிழ்நாடுக்கு அதே சட்டம் தான் பொருந்தும். அந்த மாநிலம் எடுத்து முடிக்கிறாங்க, முடிச்சிட்டு இடஒதுக்கீட்டை உயர்த்தி எவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயையோ எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.